ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதேர் நமஹ. ஓம் சாம் சௌம் சரவண பவாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இப்போ இந்த 7/9/2025 இரவு சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம் நடக்க இருக்கிறது. அது எங்கே தெரியும், எப்படியெல்லாம் நம்ம அதை தற்காத்து கொள்ளலாம், என்ன பூஜைகள் செய்யலாம், எப்படி இந்த கிரகண புண்ணிய காலத்தை நம்ம விசேஷமாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் கிடைக்கட்டும். கிரகண காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் நல்லதெல்லாம் செய்யணும் அப்படிம்பாங்க, தான தர்மங்கள் கூட செய்யலாம் அப்படிம்பாங்க. அந்த ராகு கிரகஸ்த பூர்ண சந்திர கிரகணம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 இந்திய நேரப்படி துவங்குகிறது. முழு கிரகண ஆரம்பம் அப்படிங்கிறது 10:59, கிரகண மத்தியம் அப்படிங்கிறது 11:41 இரவில், முழு கிரகண முடிவுங்கிறது 12:23, கிரகண முடிவு அப்படிங்கிறது 1:26. அதாவது ஃபுல்லாக அந்த எக்லிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஷேடோஸ் எல்லாம் நீங்கிறது 1:26. இந்த கிரகண காலத்தில் என்னென்ன செய்யலாம், அதாவது 9:56 நள்ளிரவு 1:26 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த சந்திர கிரகணம் உண்டாகிடுது. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கிரகணத்தில் நித்தியப்படி தினசரி வாழ்க்கையில் குளிச்சுட்டு இருந்தால் கூட அன்னைக்கு நம்ம குளிச்சிடணும். அதாவது கிரகணம் ஆரம்பித்த உடனே குளிச்சுவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திர உபதேசங்கள் தெரிந்தவர்கள் மந்திரங்களை சொல்லலாம். அப்படியே இல்லாட்டி ஓம் கம் கணபதே நமஹ சொல்லலாம், ஓம் சாம் சௌம் சரவண பவாய நமஹ சொல்லலாம், ஓம் ஹ்ரீம் நமசிவாயன்னு சொல்லலாம், ஓம் சக்தி கூட சொல்லலாம். இது மாதிரி தெரிஞ்ச மந்திரங்களை குளிச்சுட்டு விபூதி பூசிக்கிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு நல்லா சொல்லலாம். அந்த சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு 1க்கு 1000 மடங்கு பலன் இருக்குது அந்த மாதிரி. அதனால் உபதேச மந்திரங்கள் யாருக்கும் உபதேசம் இருந்தால் அந்த நேரத்தில் சொல்லலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தை சாப்பிடக்கூடாத நேரங்களை பற்றி சொல்லியிருந்தோம். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் முன்னாடியாவது சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த கிரகண நேரத்தில் நம்ம வயத்துக்குள்ளே போன உணவு செரிமானம் ஆகிடணும். அந்த மாதிரி தூங்கக்கூடாது அந்த கிரகண நேரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் தூங்காமல் இருக்க முடியாது, தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கி எந்தெண்ட உடனே மறுநாள் காலையில் குளிச்சிட வேண்டியது. ஏன்னால் ஃபுல்லாக ராத்திரி பூராமே கிரகணம் இருக்குது இல்லையா, மறுநாள் காலையில் குளிச்சிடணும். சரி, இந்த காலத்தில் என்ன செய்யலாம், கிரகண காலத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சொல்வார்கள். முழு கிரகணத்தில் அந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறபோது அவர்களுக்கும் பன்மடங்கு பலன் நம்ம செய்கிற மாதிரி. இது வரைக்கும் தர்ப்பணமே பண்ணலை, திதி பண்ணலைன்னா அன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவர்களுக்கு எள்ளும் தண்ணீர் வைத்து அவர்கள் பேரை சொல்லி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்ன நட்சத்திரத்துக்கு இதனால் பாதிப்பு உண்டாது அப்படின்னு கேட்டால், பூரட்டாதி நட்சத்திரம், அதோட சதயம், உத்திரட்டாதி, மொத்தம் பூரட்டாதி அனுஜன்ம நட்சத்திரம் இருக்குது இல்லையா, புனர்பூசம், விசாகம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அன்றைக்கி பிறந்தவர்கள் என்ன செய்யலாம், சந்திராஷ்டம் அடைந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரக்காரர் கிரகண சாந்தி செய்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. கிரகண சாந்திங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை நீங்கள் பின்பற்றலாம். அதாவது பச்சரிசியை வெள்ளை நிற பட்டு துணி இருக்கு இல்லையா, அதில் கட்டி ஈய பாத்திரத்தில் வச்சு யாருக்கேனும் ஒரு 15 வெள்ளி தட்சிணை வச்சு இல்லை 15 ரூபாய் தட்சிணை வச்சு கொடுக்கலாம். கொடுக்குற போது மிகச்சிறப்பு. அப்போ சக்தி உள்ளவர்கள் ஈய பாத்திரம் தியானமே பண்ணலாம். ஈய பாத்திரத்தை தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். அப்போ தானிய வகைகள் நவதானியத்தை தானம் பண்ணலாம். இது மாதிரி உப்பு தானம் பண்ணலாம், எள் தானம் பண்ணலாம். ராத்திரி நேரத்தில் யாரையா போய் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், தானத்தை அது உப்புன்னா உப்பில் ஒரு தாம்பாளத்தில் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அதில் உள்ள தட்சணையை வச்சு ஒரு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. காலையில் இங்கே கோயிலுக்கோ எங்கே போனீங்கன்னா இந்த தானங்கள்லாம் அங்கே உள்ள ஆலய அர்ச்சகர்களுக்கோ பிராமணர்களுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் தீபத்தை கூட கொடுக்கலாம், எரியத்தோட. ஆனால் அந்த கொடுக்குற போது அந்த தானம் தீபம் எரியணும், அது வரைக்கும் இருக்கணும். அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனுக்கெல்லாம் தானம் செய்யலான்னு அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்து அவளுக்கெல்லாம் தானம் செய்கிற போது சனீஸ்வர பகவான் திருப்தி அடைகிறார். இந்த கிரகண தோஷங்கள் நிவர்த்தி அடையும். அப்போ இந்த 7 நாட்களுமே நீங்கள் தானம் செய்யலாம். இந்த கிரகண சந்திரகிரகணத்துக்கு பிறகு 7 நாட்கள் அது வரை அந்த தாக்கம் இருக்குங்கிறாங்க. அதனால் 7 நாட்களுக்கு தானம் தர்மங்கள் நல்லா செய்யலாம். மோர், பால், எண்ணெய் பொருட்கள் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ எல்லா தானமும் இந்த 7 நாள் வரைக்கும் செய்கிற போது நமக்கு இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அவ்வளோ நாள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவ்வளோ காலம் வரைக்கும் அந்த கிரகண தோஷங்கிறது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகணம் ஏற்பட்ட நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அதுக்கே 6 மாத காலத்துக்கு அந்த பூரட்டாதின்னு அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் 6 மாதத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க.
அந்த புரட்டாதி நட்சத்திரத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க 6 மாதத்துக்கு. கிரக பிரவேசமோ வீடு இதுவோ கல்யாணமோ எதுவோ அந்த நட்சத்திரம் செய்ய முடியாது. அந்த 6 மாத காலத்துக்கு அந்த கிரகண தோஷம் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் சொல்லக்கூடிய இந்த அஷ்டதிக்பாலர்களை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி ரட்சன்னு எழுதி இந்த நான் சொன்ன மேற்படி நட்சத்திரங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு ஓலையில் 2 பக்கத்துலேயும் ஓட்டை போட்டு நூலை கட்டி கழுத்தில் இல்லை தலையில் அப்படி கிரீடம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த கிரகண நேரத்தும் போது வச்சுக்கிட்டா கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். ஏன்னா அந்த திக்பாலர்களை தான் முக்கியமாக கும்பிட சொல்கிறாங்க இந்த நேரத்தில். அதனால் இது ஒரு விசேஷமான திக்பாலர்களை கும்பிடுற போது அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாது. அதாவது சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்வார்கள். இது ஓம் சிவசந்திராய நமஹான்னு கூட சொல்லலாம். ஆனால் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்லா சுத்தமாக சொல்ல முடியுங்கிறவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாது. அப்புறம் ராகு பகவானுக்கு உள்ள மந்திரம் ஓம் நகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி சந்திர பகவானின் அனுகிரகத்தையும் ராகு பகவானின் அனுகிரகத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். செய்யலாம்.